அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றம், அதிலும் சூரிய கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழக்கூடிய பட்சத்தில் இந்த கிரகண நேரத்தில் உருவாகக்கூடிய நவ கிரக மாற்றம் தனுசு ராசிக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஏற்ற தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு துறை தொடர்பான தங்களுடைய வேலைகள் இனி எளிதில் முடிவடையும். இறக்குமதி ஏற்றுமதி வேலையிலையும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். இனி நீங்க மூதாதைய சொத்துல இருந்து பலன்களை பெற முடியும். பழைய கடன்கள் வந்து சேரும். அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல அதிர்ஷ்டத்தை கொடுக்கவிருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் குடும்பத்தில் ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கலாம். அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது, சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் எந்தவித தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க. அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியம் சற்று அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும். தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க. உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம். தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம். வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது. செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும். குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும். புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது. காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய
பெரியவர்களின் உடல் நலன்லையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு. தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனமாய் இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்துல மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. தாய் வழி உறவுகள் ஆதரவால் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சற்று வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். அதே சமயம் பொருளாதார நிலை உயரவும் ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. கடன்கள் அடைபடும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லதுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் தலைகாட்டலாம். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த நேரத்தில் பணப்புழக்கம் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தங்களுக்கு இந்த காலம் பிரகாசமான ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த தன குடும்ப வாக்கஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 6, 8, 10வது இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிச்சிடும். தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்துமே விலகவும் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போக அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. தங்களை எதிர்த்தவர்களே தங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். வம்பு வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க. சிலருக்கு புதிய சொத்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகலாம். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகலாம். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவாங்க.
பிள்ளைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலை மாறவும் ஆரம்பிக்கும். கணவர் பிள்ளைகளுடன் வசிக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சிறு வியாபாரிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல வகையான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.